ஓம் சாந்தி. என்னோட பாபா நினைவில் சந்தோஷமாக இருக்கீங்களா? 7/6/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 20/1/1986 மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு முயற்சி மற்றும் மாற்றத்தின் பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டு. இன்று சக்திசாலி பாபா தனது சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சக்திசாலியான ஆத்மாக்கள் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய சக்திசாலியான காரியமான உலகை புதியதாக சிரேஷ்ட உலகமாக ஆக்குவதற்காக திடசங்கல்பம் செய்துள்ளனர். ஒவ்வொரு ஆத்மாவையும் அமைதி மற்றும் சுகமானவர் ஆக்குவதற்கான சக்திசாலியான காரியத்தை செய்வதற்காக சங்கல்பம் செய்துள்ளனர். மேலும் இந்த சிரேஷ்ட சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவராகி காரியத்தை வெளிப்படையாக ரூபத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து சக்திசாலியான குழந்தைகளுக்கு இந்த சிரேஷ்ட காரியம் ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரு சிரேஷ்ட எண்ணம் தான் இருக்கிறது. யாருக்கு? சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சே ஆகணும், சேவை செய்யணும், இந்த உலகத்தை மாற்றணும், திரும்ப சத்தியுகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த சிரேஷ்ட எண்ணம் அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அந்த மாதிரி சக்திசாலியான குழந்தைகளுக்கு இதையும் விட இந்த காரியம் ஏற்கனவே நடந்தே இருக்கிறது என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 5000 வருஷத்தில் என்ன நடந்ததோ அது திரும்ப நடக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நம்பிக்கை இருக்கிற குழந்தைகளை கர்மம் மற்றும் பலனின், முயற்சி மற்றும் பலனின், நிமித்தம் மற்றும் பணிவின், கர்ம தத்துவத்தின் அனுசாரம் நிமித்தமாகி மட்டும் காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விதி அசைக்க முடியாதது. ஆனால் சிரேஷ்டமான உங்களது பாவனையின் மூலமாக மட்டுமே பாவனைக்கான பலன் அழிவற்றதாக பிராப்தி செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றன. உலகிலுள்ள அஞ்ஞான ஆத்மாக்கள் அமைதி ஏற்படுமா, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று யோசிக்கின்றனர். எந்த ஒரு நம்பிக்கையும் தென்படவில்லை. உண்மையிலே ஆகுமா? மேலும் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆகுமா என்பது என்ன? ஏற்கனவே ஆகியே இருக்கிறது. ஏனெனில் புதிய விஷயமில்லை. இது நமக்கு தான் தெரியும். பிராமண குழந்தைங்க நமக்கு தான் இந்த ஞானம் தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மேலும் இப்பொழுது ஆகியே தீரும். நம்பிக்கை புத்தி கவலையற்றது என்ற விதியை தெரிந்துள்ளீர்கள். நம்பிக்கை புத்தியாக இருந்தால் நம்ம புத்தி கண்டிப்பாக கவலையற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்? ஏனெனில் சுயமாற்றத்தின் வெளிப்படையான சான்றின் மூலம் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது வெளிப்படையான சான்றின் முன்பு வேறு எந்த ஒரு சான்றும் அவசியமில்லை என்று. ஏன்னா நம்ம குணத்திலேயே தெரியுது நம்ம சுயமாற்றம் ஆகிட்டு வரோம் அப்படின்னு. இது நிச்சய புத்திக்கோசரம் பாபா சொல்கிறாரு. கூடவே பரமாத்மாவின் காரியம் வெற்றியடைந்தே தீரும். இந்த காரியம் ஆத்மாக்களுடையதோ, மகான் ஆத்மாக்களுடையதோ அல்லது தர்ம ஆத்மாக்களுடையதோ அல்ல. பரமாத்மாவின் காரியம் வெற்றியடைந்தே இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை புத்தியுள்ள கவலையற்ற எதிர்காலத்தை தெரிந்திருக்கக்கூடிய கவலையற்ற ஆத்மாக்கள் நீங்கள். உலகத்தினர் விநாசமாகும் என்று சொல்கின்றனர் அல்லது பயப்படுகின்றனர். மேலும் நீங்கள் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும் என்று கவலையின்றி இருக்கிறீர்கள். அவங்க அழியுமா அழியாதா அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்வை சொர்க்கத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது அப்படின்றார் பாபா. கவலை இல்லாமல் இருக்கும். நடக்காதது மற்றும் நடக்கின்றது என்ற இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. உங்களுக்கு முன்னால் எப்பொழுதும் பொன்னுலகத்தின் பொன்னான சூரியன் உதயமாகவே இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு முன்னால் விநாசத்தின் கார்மேகங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதன் காரணத்தினால் குஷி என்ற சிலம்பை ஒலித்து நடமாடி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இன்று பழைய உலகம், நாளைய புது உலகம் என்று. நாளைக்கு சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ற குஷியில் நம்ம நடனமாடணும் அப்படின்னு பாப்பா சொல்கிறாரு. ஆடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றாரு. இன்று மற்றும் நாளை எவ்வளவு நெருக்கத்தில் சென்று விடுகிறீர்கள். இப்பொழுது இந்த வருடம் சம்பூர்ண தன்மை மற்றும் மகான் தன்மையின் அருகாமையை அனுபவம் செய்ய வேண்டும். சம்பூர்ண தன்மையானது ஃபரிஸ்தாக்கள் உங்கள் அனைவரையும் வெற்றி மாலையை வைத்து கொண்டு வரவேற்கிறது. அதாவது ஃபரிஸ்தாக்களாகிய நம்ம சம்பூர்ண தன்மையானது வரவேற்குது, நம்மளை கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறார் பாபா. வெற்றி மாலையின் அதிகாரியாகவும் ஆக வேண்டுமல்லவா?
சம்பூர்ணமான தந்தை மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டுமே குழந்தைகளாகிய உங்களை வாருங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களே வாருங்கள். சமமான குழந்தைகளே வாருங்கள். சக்திசாலி குழந்தைகளே வாருங்கள். சமமாகி தனது இனிய வீட்டில் ஓய்வு எடுப்பவர் ஆகுங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறது. சம்பூர்ண நிலை, அதாவது பாபாவும் அந்த நம்ம அடைய வேண்டிய அந்த சம்பூர்ண நிலையும் நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாருங்க. விதையை உருவாக்கக்கூடியவராக வரத்தை வழங்கும் வள்ளலாக இருக்கிறாரோ அவ்வரை நீங்களும் இந்த ஆண்டு விசேஷமான பிராமண ஆத்மாக்களாகவும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உருவாக்கக்கூடியவர் ஆகுங்கள், வரமளிப்பவர் ஆகுங்கள். அதாவது சிவபாபா எப்படி விதியை உருவாக்கக்கூடியவராகவும் வரத்தை கொடுக்குறவராகவும் இருக்காரோ அந்த மாதிரி அவருடைய குழந்தைகளாகிய நம்மளும் அந்த மாதிரி மற்ற ஆத்மாக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றார் பாபா. அந்த மாதிரி உருவாக்கணும், வரமளிக்கணும் அப்படின்றார் பாபா. நாளை தேவதையாகக்கூடியவர்கள். எனவே இப்பொழுது கடைசி ஃபரிஸ்தா சுரூபமாகுங்கள். ஃபரிஸ்தா என்ன செய்கிறது? வரமளிப்பவராகி வரதானத்தை கொடுக்கிறது. தேவதை எப்பொழுதும் கொடுக்கிறது, பெறுவதில்லை. பெறக்கூடியவர் என்று சொல்லுவதில்லை. எனவே வரமளிப்பவர் மற்றும் விதியை உருவாக்குபவர், அதாவது ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை என்ற இந்த மகாமந்திரத்தை இப்பொழுது நாம் விசேஷ நினைவு சுரூபமாக்குங்கள். ஏன்னா இப்போ பிராமணர்களாக இருக்கணும், பிராமணஸோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தஸோ தேவதா ஆகிறோம் அப்படின்றார் பாபா. மன்மனாபவ என்றோ ஆகிவிட்டீர்கள். இது முதல் மந்திரமாக இருந்தது. இப்பொழுது இந்த சக்திசாலியான மந்திரத்தை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். இது ஆக வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு விஷயங்கள் தான் பெறுபவராக்குகிறது. இந்த பெறக்கூடிய தன்மையின் சமஸ்காரம் தேவதை ஆகுவதில் நேரத்தை அதிகப்படுத்துகிறது. எனவே இந்த சமஸ்காரங்களை முடித்து விடுங்கள். முதல் பிறவியில் பிரம்மாவின் வீட்டிலிருந்து தேவதையாகி புதிய வாழ்க்கை, அதாவது புதிய யுகத்தின் முதல் நம்பரில் வாருங்கள். சகாப்தம் கூட 1/1/1, அதாவது 1ஆம் தேதி சொர்க்கத்தில் 1ஆம் மாதம் ஃபஸ்ட் இயர் என்று இருக்க வேண்டும். இயற்கை கூட சதோ பிரதானமாக நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். ராஜ்யம் கூட நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். உங்களது கோல்டன் ஸ்டேஜ் கூட நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். ஒரு நாளின் வித்தியாசம் கூட 1/1/1 மாறிவிடும். இப்பொழுதிலிருந்தே ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாவதற்கான நீண்டகால சமஸ்காரத்தை நடைமுறை கர்மத்தில் வெளிப்படுத்துங்கள் அப்படின்றார் பாபா. ஏனெனில் நீண்ட காலத்தின் புகழ் என்ன இருக்கிறதோ அது நீண்ட காலத்தின் எல்லை இப்பொழுது முடிந்து கொண்டிருக்கிறது. டைம் இல்லை அப்படின்றாரு பாபா. அதற்கான தேதியை எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அந்த தேதி எண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றார் பாபா. விநாசத்தை கடைசி நேரம் என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிந்தே விடுகிறது. ஆனால் சிறிது நேரத்திற்கான வாய்ப்பு கூட முடிந்துவிடும். அதாவது கடைசியில் அந்தளவுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்றாரு பாபா. எனவே பாப்தாதா நீண்ட காலத்தின் முடிவுக்கான சமிக்ஞை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது நமக்கு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, அப்படி இருக்காதீங்க அப்படின்னு. பிறகு நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிவடைந்து சிறிது காலத்திற்கான முயற்சி, சிறிது காலத்திற்கான பலன் என்றே சொல்லப்படும். இப்போ நம்ம எல்லா சக்திகளையும் அனுபவத்தில் கொண்டு வரணும், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது அப்படின்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு பாபா. கர்ம கணக்கில் இப்பொழுது நீண்ட காலம் என்பது முடிந்து சிறிது காலம் மற்றும் அல்பகாலம் என்பது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு பரிவர்த்தனை காலத்தின் ஆண்டாகும். நம்மளை செக் பண்ணிக்கணும் அப்படின்றார் பாபா. நம்மளை மாற்றிக்கிறதுக்கான நேரம் இது அப்படின்றார், இந்த வருஷம் அப்படின்றாரு. நீண்ட காலத்திலிருந்து சிறிது காலத்திலேயே பரிவர்த்தனை ஆக வேண்டும். எனவே இந்த ஆண்டிற்கான முயற்சியில் நீண்ட காலம் என்ற கணக்கை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை இப்பயே ஃபுல்லாக எரிச்சிட்டு சம்பூர்ணமாக ட்ரை பண்ணணும் அப்படின்றாரு பாபா. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு இருக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றாரு பாபா. பிறகு நாங்களோ அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொல்லக்கூடாது. இன்று இல்லை என்றால் நாளை மாறியே தீருவோம். எனவே கர்மத்தின் ஆழத்தை தெரிந்து கொண்டவராகுங்கள். ஞானம் நிறைந்தவராகி அதிவேகமாக முன்னேறி செல்லுங்கள். 2000வது ஆண்டில் முடிந்துவிடும் என்று கணக்கிடாதீர்கள். முயற்சியின் கணக்கு தனிப்பட்டது.
உலக மாற்றத்திற்கான கணக்கு தனிப்பட்டது. இன்னும் 15 ஆண்டுகள் இருக்கின்றன, இன்னும் 18 ஆண்டுகள் இருக்கின்றன என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். 1999ஆம் ஆண்டில் ஆகும். இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. கணக்கை புரிந்து கொள்ளுங்கள். தனது முயற்சி மற்றும் பலனை தெரிந்து கொண்டு அதன் வேகத்தை அதிகரியுங்கள். இந்த மாதிரி ரொம்ப நேரம் இருக்குன்னு நான் பார்த்துட்ருக்காதீங்க. உங்களோட முயற்சியும் இன்னும் நீங்கள் எதில் மாற்றம் செஞ்சுக்கணுமோ அதை ஃபாஸ்ட்டாக செய்யுங்க, அதோடய வேகத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்றார் பாபா. இல்லை என்றால் நீண்ட காலத்தின் பழைய சமஸ்காரம் அப்படியே இருந்துவிட்டால் நீண்ட காலத்தின் கணக்கு தர்மராஜின் கணக்கில் சேர்ந்துவிடும். தர்மராஜன் அதாவது அவர் கையில் சேர்ந்தால் நமக்கு தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்றாரு. சிலருக்கு நீண்ட காலமாக வீணானது முறையற்ற கர்மம் விகர்மத்தின் கணக்கு இப்பொழுது கூட இருக்கிறது. தேவையில்லாத விஷயம்லாம் இன்னும் தேவையில்லாத விஷயத்த இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்றார் பாபா. பாப்தாதா தெரிந்திருக்கிறார், ஆனால் அவுட் மட்டும் செய்யவில்லை. சிறிது திரை போட்டிருக்கிறார், ஆனால் வீணானது மற்றும் முறையற்றது என்ற இந்த கணக்கு இப்பொழுதும் கூட நிறைய இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு அதிகப்படியான பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டாகும். எவ்வாறு முயற்சிக்கான யுகமாக இருக்கிறதோ அவ்வாறே இது முயற்சி மற்றும் மாற்றத்திற்கான பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டாகும். இந்த ஆண்டே பாபா என்ன சொல்கிறார்னா, இது முயற்சி, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மாற்றம் கொண்டு வரத்துக்கான ஆண்டு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. எனவே விசேஷமாக துணிவு மற்றும் உதவிக்கான இந்த விசேஷமான வரதானத்தின் ஆண்டை சாதாரணமாக 50ஆம் ஆண்டு போல் எண்ணி இழந்துவிடக்கூடாது. அதாவது பாபா கடைசி 100 வருஷம் வராரு, இது 50ஆவது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா இது அப்போ 1986 விட்டது, இப்போ 85 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இதுவரை பாபா அன்பின் கடலாகி அனைத்து உறவுகளின் சிநேகத்தில் அலட்சியம், சாதாரண முயற்சி போன்றவற்றை பார்த்தும் கேட்டும் கூட பார்க்காதது போல, கேட்காதது போல குழந்தைகளுக்கு அன்பின் அதிகப்படியான உதவி மூலம் அதிகமான மதிப்பெண் கொடுத்து முன்னேறி கொண்டிருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது கர்மத்தின் ஆழத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு நேரத்தின் லாபத்தை எடுங்கள். 18வது அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை கேட்டீர்கள் தானே. 18வது அத்தியாயத்தின் விசேஷம் இப்பொழுது நினைவு சுரூபமாகுங்கள். அவ்வப்பொழுது நினைவு, அவ்வப்பொழுது மறதி என்று இருக்கக்கூடாது. நினைவு சுரூபம் என்றாலே நீண்டகால நினைவு தானாகவும் எளிதாகவும் இருக்க வேண்டும். இப்போதைய போரிடும் சமஸ்காரம், கடும் முயற்சியின் சமஸ்காரம், மனதை குழப்பிக்கொள்வதற்கான சமஸ்காரத்தை முடித்து விடுங்கள். எல்லாத்தையும் முடிச்சிருங்க, தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்றார் பாபா. நம்மளே குழப்பமாக ஏதாவது மனசில் குழப்பமாக இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்றார் பாபா. இல்லை என்றால் இதுவே நீண்ட காலத்தின் சமஸ்காரமாகி அந்த்மதி சோகதியின் பிராப்தி அடைவதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். இல்லைனா நீங்கள் இன்னும் குழப்பிட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயமே ரொம்ப நாளைக்கு எடுத்துரும், அப்போ உங்களால் முயற்சி செய்ய முடியாது, பரிசாக முடியாது, சம்பூர்ணமாக முடியாது அப்படின்றார் பாபா. கேட்டீர்கள் தானே. இப்பொழுது நீண்ட காலத்திற்கான முயற்சியின் நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது மற்றும் நீண்ட கால பலகீனத்தின் கணக்கு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. மாற்றிக்கலன்னா நம்ம அதே பலகீனமாயிடும் அப்படின்றார் பாபா. புரிந்து கொள்ள முடிந்ததா? எனவே இது விசேஷ மாற்றத்திற்கான சமயமாகும். நினைவு சுரூபம் ஆகுங்கள். நினைவு சுரூபம் தானாகவே பற்றற்றவராக்கிவிடும். இப்படி சொல்ல பாருங்க, நினைவு, பாபாவுடைய நினைவு மட்டும் முக்கியம். அது இருந்தாலே நம்ம எல்லாத்துலேருந்தும் விலகி பற்றற்றவராக இருப்போம் அப்படின்றார் பாபா. இப்பொழுதோ பற்றுதலின் பட்டியல் மிகவும் நீண்டுவிட்டது. ஒன்று தனது இல்லறம், அதாவது உடல் சம்பந்தப்பட்டது. ஒன்று தெய்வீக பரிவாரத்தின் இல்லறம், சேவையின் இல்லறம், எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் இல்லறம். இவை அனைத்திலும் பற்றற்றவர், அதாவது விடுபட்டு அன்பானவராகுங்கள். எனது என்றாலே பற்றுதல். இந்த பாபா சொன்னதில்லை, நான் எனது என்றாலே பற்று அகங்காரம் வந்துடும். ஸோ அப்போ இதை விட்டுருங்க, எனதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இதிலிருந்து பற்றற்றவராகுங்கள். எனது அப்படின்றதுலேருந்து விலகிருங்க. அப்பொழுது நீண்டகால முயற்சியினால் நீண்டகால பதவியின் பிராப்திக்கு அதிகாரியாவீர்கள். நீண்ட காலம், அதாவது முதலில் இருந்து கடைசி வரை பிராலப்தத்தின் பயனை அடைய வேண்டும். அவ்வாறே ஒவ்வொரு இல்லறத்திலிருந்தும் துறவரம்
விடுபடுவதற்கான ரகசியத்தையும் தெரிந்துள்ளீர்கள். மேலும் சொற்பொழிவும் நன்றாக ஆற்றலாம். ஆனால் துறவு செய்வது, அதாவது பற்றற்றவராவது, அதுதான் முக்கியம் அப்படின்றார் பாபா. பற்றற்றவராக ஆகணும். பாயிண்ட்ஸோ, அதாவது ஞான கருத்துக்களோ பாப்தாதை விட உங்களிடம் அதிகமாக இருக்கின்றன. அதனால் என்ன பாயிண்ட் சொல்வது? பாயிண்ட்ஸோ இருக்கின்றன, இப்பொழுது பாயிண்ட், அதாவது புள்ளியாகுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பாபா. நல்லது. சதா சிரேஷ்ட கர்மங்களின் பிராப்தியின் நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய, சதா நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சிரேஷ்ட சமஸ்காரமுடைய, சதா தங்க யுகத்தின் ஆதிரத்தினம், சங்கம யுகத்திலும் ஆதிரத்தினம், அப்படிப்பட்ட ஆதிதேவனுக்கு, அதாவது பிரம்மா பாபாவுக்கு சமமாக குழந்தைகளுக்கு ஆதி தந்தை, அனாதி தந்தையின் சதா அருகில் வருவதற்கான சிரேஷ்ட வரதானி அன்பு நினைவுகள் மற்றும் கூடவே சேவாதாரி தந்தையின் நமஸ்தே. அதாவது பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்ம ஆவறதுக்கு சிவபாபா வாழ்த்துக்கள், சிரேஷ்ட வரதானத்தை கொடுக்குறாரு. தாதிகளுடன் வீட்டின் வாசலை யார் திறப்பார்? கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுபவர்களோ அல்லது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுபவர்களோ? பிரம்ம பாபாவுடன் கேட்டை திறப்பீர்கள் அல்லவா? பாபா சொல்கிறார், சொர்க்கத்தில் பிரம்ம பாபாவோட நீங்கள் கேட்டு திறப்பீங்க தானே, இப்போ அவர் கூடயே வருவீங்க தானே, அந்தளவுக்கு சக்தி எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாபா. அல்லது பின்னால் வருவீர்களா? கூடவே சென்றீர்கள் என்றால் மணப்பெண்ணாகி செல்வீர்கள். மேலும் பின்னால் சென்றீர்கள் என்றால் ஊர்வலத்தில் ஒருவராக செல்வீர்கள். உறவினர்களை கூட ஊர்வலத்தில் செல்பவர்கள் என்று தானே சொல்வோம். அருகிலோ இருக்கிறார்கள், ஆனால் ஊர்வலம் வந்திருக்கிறது என்று தான் சொல்லப்படும். அதனால் யார் கேட்டை திறப்பார்கள்? கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுபவர்களா அல்லது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுபவர்களா அப்படின்னு கேட்குறாரு பாபா. நம்ம எப்போ போகிறோம், முன்னாடியே வருவோமா அப்படின்றதுக்காக பாபா அப்படி கேட்குறாரு. யார் வீட்டின் கேட்டை திறப்பார்களோ அவர்களே சொர்க்கத்தின் கேட்டை திறப்பார்கள். இப்பொழுது வதனத்திற்கு வருவதற்கு யாருக்கும் தடையில்லை. என்னதான் இருந்தாலும் நேரத்தின், அதாவது சூழ்நிலையின் பந்தனம் இருக்கிறது. வதனத்தில் வருவதற்கோ எந்த பந்தனமும் இல்லை. யாரும் தடுக்க மாட்டார்கள். டர்ன் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதற்கு சரீரத்தில் இருந்து கொண்டு ஒரு வினாடியில் சுற்றி வந்து விட்டது போல் பயிற்சினால் அனுபவம் செய்வீர்கள். ஸோ அந்த மாதிரி பயிற்சி செய்யணும்னு சொல்கிறார் பாபா. ஒரு வினாடியில் போகிற மாதிரி பயிற்சி செய்யணும். சம்பூர்ண ஃபரிஸ்தா சரீரத்துடன் சுற்றி வருவதற்கான மகிமை இருக்கிறது. உள்ளே இருக்கும் ஆத்மா வாகனமாகி விடுகிறது. எனவே அவ்வாறு அனுபவம் செய்வீர்கள். அதாவது எவ்வாறு முற்றிலும் பட்டன் அழுத்தப்பட்டது, விமானம் பறந்தது, சுற்றி வந்து விட்டோம். மேலும் மற்றவர்களும் அனுபவம் செய்வார்கள். அதாவது இவர்கள் எங்கு இருந்தாலும் இல்லாதது போல் மற்றவர்கள் அனுபவம் செய்வார்கள். எவ்வாறு சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை சொல்கிறாரு, எவ்வாறு சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் தானே. பேசிக்கொண்டே இருந்தாலும் வினாடியில் இருக்கிறார். மேலும் இப்பொழுது இல்லை. அதாவது ஒரு நிமிஷம் பேசுவாராம் அவர், ஒரு செகண்டு அமைதியாக இருக்கும்போது டக்குன்னு உடனே அவர் சொரூபத்துக்கு போயிடுவாராம். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றார் பாபா. இந்த ஒரு வினாடியில் போயிடணும் அப்படின்றார் பாபா. அந்தளவுக்கு முயற்சி இருக்கணும். இந்த அனுபவம் செய்தீர்கள் தானே, அனுபவம் செய்தீர்களா இல்லையா அப்படின்னு கேட்குறார் பாபா. இதில் ஸ்தூலமான விஸ்தாரத்தை உள்ளடக்குவது அவசியமாகும். இவ்வளவு விஸ்தாரத்தில் இருந்தும் கூட கடைசி நிலை என்னவாக இருந்தது என்பதை சாக்காரத்தில் பார்த்தீர்கள் தானே. விஸ்தாரத்தை உள்ளடக்கும், அதாவது விடுபட்ட உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்த்தீர்கள். அவ்வப்பொழுது ஸ்தூலத்தின் டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது அசரீரி நிலையின் அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த உள்ளடக்கும் சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்தீர்கள். அதாவது இந்த சக்தி அந்த மாதிரி ஒரு வினாடியில் பறக்கிற சக்தி எப்போ வரும்னா, உள்ளடக்கும் சக்தியை, உடலடக்கும் சக்தியை நம்ம அனுபவம் பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. பாபா இங்கே இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீரா அல்லது கேட்கவில்லையா? அங்கே மதுபனில் இருக்கிறவங்கள கேட்டிருக்காரு சிவபாபா. ஆனால் எந்த காரியத்தையும் தவறவிடாத அளவிற்கு அவருடைய அதிவேகம் அவ்வாறு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் பிரம்ம பாபா எந்த காரியத்தையும் மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்றாங்க. ஆனால் 2 காரியத்தையும் ஒரு நிமிடத்தில் செய்வது முடிக்கும் அளவிற்கு வேகம் அதிகமாக இருக்கிறது. சாரத்தை கேட்ச் செய்து விடுவார், மேலும் சுற்றி வந்து விடுவார்.
யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் சொல்வீர்கள் கேட்கவே இல்லை என்பது போலவும் அசரீரியாக இருக்க மாட்டார். வேகம் அதிகமாக ஆகிவிடுகிறது. ஒரே நேரத்தில் 2 காரியமும் செய்து விடும் அளவிற்கு புத்தி விசாலமாகி விடுகிறது. பாருங்கள், பிரம்மாவா அந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது தான். ஸோ இது எப்போனா அந்த உள்ளடக்கும் சக்தி நமக்குள்ளே அதிகமாகும் போது தான் அந்த மாதிரி ஆகும் அப்படின்றார் பாப்பா. இப்பொழுது இல்லறத்தின் விஸ்தாரம் ஆகிவிட்டது. அதிலிருந்து கொண்டே இந்த பயிற்சி பரிஸ்தாத்தன்மையின் சாட்சாத்காரத்தை செய்விக்கும். இப்பொழுது ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயங்களில் பின்னால் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது. அது தானாகவே உயரே செல்வதினால் இந்த சிறிய விஷயங்கள் தெளிவான வழியின் அனுபவம் செய்விக்கும். கடும் முயற்சியிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். சமயமும் சேமிப்பாகும் மற்றும் சேவை வேகமாக நடக்கும். இல்லையெனில் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நல்லது. சில்வர் ஜூப்ளியில் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக அவ்யக்த பாப்தாதாவின் இனிய செய்தி. பொன்விழாவின் மங்களமான தருணத்தில் ஆன்மீக குழந்தைகளுக்காக ஸ்நேகத்தின் பொன்மலர்கள். முழு உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகாயுகத்தின் மகான் பரிச்சாதாரி பாட்தாரி யுகத்தை மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு சிரேஷ்டமான சுபம் நிறைந்த வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். சேவையின் வளர்ச்சிக்கு நிமித்தமாவதற்கான விசேஷ பாக்கியத்தின் வாழ்த்துக்கள். முதலிலிருந்தே பரமாத்ம சிநேகி மற்றும் சகயோகி ஆவதற்கான எடுத்துக்காட்டு ஆவதற்கான வாழ்த்துக்கள். சமயத்தின் பிரச்சனைகளை என்ற புயலை பரிசாக புரிந்து கொண்டு சதா தடைகளை அழிப்பவர் ஆவதற்கான வாழ்த்துக்கள். பாப்தாதா சதா தன்னுடைய அப்பேற்பட்ட அனுபவங்களின் கஜானாக்களால் நிறைந்த சேவைக்கான அடித்தளமாக இருந்த குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார். மேலும் குழந்தைகளின் துணிவு என்ற குணங்களின் மாலையை நினைவு செய்கிறார். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான தருணத்தில் விசேஷமான பொன்னான வரதானத்தை கொடுத்து சதா ஒற்றுமையாகி ஒருவரை வெளிப்படுத்துவதற்கான காரியத்தில் வெற்றியுடையவர் ஆகுக. ஆன்மீக வாழ்க்கையில் அமரராவீர்களாக. வெளிப்படையான பலன் மற்றும் அழிவற்ற பலனை அடைவதற்கு பல மடங்கு பாக்கியவான் ஆவீர்களாக. வரதானம் கொடுக்குறார் பாபா. ஆஹா ட்ராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா குஷி நிறைந்தவராகுக. அதாவது விளக்கம் சொல்கிறார் பாபா. இந்த நாடகத்தில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் ஆஹா ட்ராமா ஆஹா என்ற நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஏனெனில் தற்சமயம் நன்மை செய்யக்கூடிய யுகமாக இருக்கிறது என்ற நாடகத்தின் ஞானம் இருக்கிறது. என்ன நடந்தாலும் அது கரெக்டாக நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதில் எந்த விதமான காட்சி முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிறைந்திருக்கிறது. தற்சமயத்தில் நன்மை தென்படவில்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் உள்ளடங்கியிருக்கும் நன்மை வெளிப்பட்டுவிடும். அதனால் ஆஹா ட்ராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் சதா குஷியாக இருப்பீர்கள். முயற்சியில் ஒருபொழுதும் சோர்வு வராது. தானாகவே உங்கள் மூலம் பலருக்கு சேவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி சொல்லார் பாருங்கள் பாபா. ஸ்லோகன் சொல்கிறார் பாபா. அமைதியின் சக்தி தான் மனதின் சேவைக்கான எளிய சாதனமாகும். அதனால் எங்கு அமைதியின் சக்தி இருக்கிறதோ அங்கு திருப்தி இருக்கிறது. ஓம் சாந்தி.